It is so great to praise Him. I mean, when it is still dark, we are here in the fourth watch to praise Almighty God. இந்த காலை வேளையில இன்னும் இருட்டா தான் இருக்கு. இந்த 4ஆம் மணி வேளையில நாம் ஜெபிப்பதற்கு நாம் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டும். We are all praying for a revival. நம்ம எல்லாரும் எதற்காக ஜெபிக்கிறோம் என்றால் ஒரு நல்ல எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். But I do not think we have seen a revival, I mean the true revival in the last 50 years. I don't think so. இந்த 50 வருஷம் கடைசி 50 வருஷமா ஒரு நல்ல ஒரு எழுப்புதல் ஏற்பட்டது அப்படினு எந்த ஒண்ணையும் நான் பார்க்கல. You know what revival means? ஏன் அப்படினா what does it mean to be revived? ஏன் அந்த மாதிரி ஒரு ரிவைவ் ஏற்படணும் அப்படினா it means that that people turn their hearts towards the Lord. இருதயம் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படுவதே. When revival happens, a nation will change. ஒரு எழுப்புதல் ஏற்படும் என்றால் தேசம் முழுக்க ஒரு மாற்றம் உண்டாகும். Entire town will change. அந்த சிட்டி அந்த முழு நகரமும் ஒரு மாற்றத்திற்குள்ளாக வரும். People shall leave the old ways and come to the Lord. மக்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி கர்த்தருக்கு ஏற்ற வழிகளில் நடக்கத் தொடங்குவார்கள். If you read a verse in Psalm 85 verse 6, நீங்க சங்கீதம் 85ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொண்டு பார்த்தீங்களானால் the psalmist is asking one question. 85ல இந்த சங்கீதக்காரர் ஒரு கேள்வி கேட்கிறார். Psalm 85 verse 6. சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Will you not revive us again that the people may rejoice in you? Will you not revive us again? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி I mean that the people may rejoice in you. நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? Yes, I mean we want to rejoice in you, Lord. ஓ நாங்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைய விரும்புகிறோம். And please once again send a revival. ஆண்டவரே மீண்டும் எங்களை உயிர்ப்படைய செய்யுங்க. The psalm is by sons of Korah. இந்த சங்கீதம் கோரா புத்திரரால் எழுதப்பட்டது. I mean they are all musicians. அவர்கள் யாவரும் நல்ல இசை வாசிக்கிறவர்கள். They have come back to Israel after exile. அவர்கள் இஸ்ரேலில் இருந்து மீண்டும் திரும்பி வந்தார்கள். They have come back to Israel. ஓ இஸ்ரேலுக்கு திரும்பி வந்தார்கள். Amen. And they all want to sing to the Lord. அவர்கள் யாவரும் கர்த்தரை பாடுவதற்கு விருப்பமுள்ளவர்களாக இருந்தார்கள். But they feel they are not that joyful. They are not able to worship God. ஆனா அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்ல, நல்ல கர்த்தரை ஆராதிக்க முடியல. Do you know why? ஏன் தெரியுமா? Because they are still in the ways of sin. ஏன்னா அவங்க பாவ வழியில இருந்ததனால. Their hearts are still in the ways of sin. அவங்க இருதயம் பாவத்திற்கு நேராக திரும்பி இருந்தது. I mean if you read Hosea 7 verse 8, ஓசியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் it speaks about Ephraim. எப்பிராயீமை குறித்து நாம் பார்க்கிறோம். It says he hath mixed himself among the people. எப்பிராயீம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். And Bible says Ephraim is a cake not turned. எப்பிராயீம் மீண்டும் திரும்பவில்லை, மனம் திரும்பவில்லை என்று நாம் பார்க்கிறோம். It is like a cake unturned. It's like cake unturned. அந்த அப்பம் திருப்பி போடாத அப்பமாக இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். In our language we can say it is an unturned dosha. அது எப்படினா திருப்பி போடாத தோசை மாதிரி. Do you know why? Because on one side it is cooked. ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. On upwards it is raw. ஓ மேல இன்னும் வேகாம இருக்கு. Amen. You know why? The Bible says it has Ephraim has mixed with the people. இந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? எப்பிராயீம் மக்களோடு கலந்திருந்தான் என்று சொல்லுகிறது. If you read about Ephraim it says it has gone towards the way of idolatry. அவர் விக்கிரக ஆராதனைக்கு நேராக சென்று கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். On one side, ஒரு பக்கம், I mean they like God. அவர் கர்த்தரை விரும்புகிறவராக இருந்தார். On the other side, ஆனால் இன்னொரு பக்கம், they are on the way of sin. அவர் பாவத்திற்கு நேராக சென்று கொண்டிருந்தார். Amen. What is the consequence of this? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், if you read verse 9, 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, strangers have devoured his strength. அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள். And he does not know it. அதை அவனுக்கு தெரியவில்லை. The strangers have devoured his strength. அவர்கள் அந்நியர்கள் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள். Because he is in the way of sin. ஏன்னா அவன் பாவத்தின் வழியில் இருந்தான். Psalms 32 says, ஓ சங்கீதம் 32 சொல்லுகிறது, I mean that man who is on the way of sin, I mean his strength is taken away. ஓ யார் பாவத்தில் இருக்கிறார்களோ அவர்களுடைய பலம் தின்னப்படும். If you read Psalm 32, ஓ 32ஆம் சங்கீதத்தை பார்க்கும் பொழுது, I mean we read about a man who sins against God. அங்க பாவம் செய்த ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். It says his energy is like the summer heat. அவனுடைய அந்த சக்தி, அந்த எனர்ஜி என்ன ஆகுது அப்படினா உலர்ந்து போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். Amen. If you read Psalm 32 verse
verse 3, மூன்றாம் வசனத்தை 32ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது it says, when I did not confess my sins to you, நான் அடைக்கு வைத்த மட்டும் my bones became old. என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. I was groaning all day long. ஓ, ஒவ்வொரு நாளும் நான் கதறிக் கொண்டிருந்தேன். Verse 4 says, 4ஆம் வசனம் சொல்லுகிறது, Amen, your hand was heavy upon me, அவருடைய கரம் என் மேல் பாரமாய் இருந்தது. and my energy was turned into drought of summer. எனது சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. Energy is gone. அந்த பவர் சக்தி இழந்தது. I mean, we are irritated. நம்ம ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு இருக்கிறோம். We worship God, we come to church, but we don't have the strength to worship God. ஓ, நம்ம சபைக்கு வர்றோம், ஆராதிக்கிறோம், ஆனா நமக்கு சேர்ந்த அந்த பலன் இல்ல. Because we are the unturned cake. ஏன்னா நம்ம வந்து திருப்பி போடாத அப்பத்தை போல இருக்கிறோம். Amen, we are like Ephraim who mingles with the world and the Lord. நம்ம எப்பிராயிமை போல இருக்கிறோம், உலகத்திலேயும் கலந்து இருக்கிறவர்களாக இருக்கிறோம். Amen, Ephraim is compared with two things in Hosea. எப்பிராயிம் இரண்டு காரியத்துல மிங்கிள் ஆகிறார் இந்த ஹோஷேயால. No, he is compared with two things. இரண்டு விஷயத்துல அவர் ஒப்பிடப்படுகிறார். Number one, he is compared with the unturned cake. ஒன்னு வந்து என்ன அப்படினா அவர் வந்து திருப்பி போடாத அப்பமா இருந்தார். In verse 11 it says, 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, he is like a silly dove, அவர் பேதையான புறாவை போல இருக்கிறார். without a heart. ஒரு இருதயம் இல்லாதவனாய் மாறி விடுகிறார். He is a silly dove. அவர் பாவம் செய்கிறவராக இருந்தார். He is silly dove. Hallelujah. அவர் வந்து எப்படி இருந்தார் அப்படினா புறாவை போல, பேதையான புறாவை போல இருந்தார். Amen. Bible says be simple, humble like a dove and smart like a snake. நம்ம எப்படி இருக்கணும்னா புறாவை போல தாழ்மையுடையவர்களாக, பாம்பை போல வினா உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. But Ephraim is like a dove which is silly. ஆனா இங்க நம்ம பார்க்கும் பொழுது இந்த புறா பேதையானது என்று நாம் பார்க்கிறோம். It lacks wisdom. ஓ, அது வந்து அறிவு இல்லாதது. In verse 12 it says, 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 12 verse 12, 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, it says, I will spread my net upon them. They are a people who can be trapped easily. என் வலையை அவர்கள் மேல் வீசுவேன் என்று போடப்பட்டிருக்கிறது. வலையை நான் வீசும் பொழுது அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். Because they lack wisdom. ஏனென்றால் அறிவு இல்லாத தன்மை. They go in the way of the world. அவர்கள் உலகத்தின் பாதைக்கு செல்கிறார்கள். And therefore the Bible tells us, அதனால தான் அந்த வேதம் சொல்லுகிறது, Ephraim is like unturned cake. ஓ, நம்ம திருப்பி போடாத அப்பத்தை போல இருக்கிறோம் என்று. If today morning I give you unturned dosha, will you eat it? இன்னைக்கு காலையில நான் திருப்பி போடாத தோசை கொடுத்தா நீங்க சாப்பிடுவீங்களா? Many years ago in வாரணாசியில நாங்க பார்க்கும் பொழுது, just many years ago, ரொம்ப வருஷம் முன்னாடி, being from Kerala, living in Varanasi, we did not have much South Indian food there. நாங்க கேரளால இருந்து வாரணாசியில போய் வளர்ந்தோம். ஆனா எங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்கல. Only at home we used to get South Indian food. எங்களுக்கு வீட்ல மட்டும் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்கும். But if we go outside, we only used to get the North Indian food. நாங்க வெளியில போனோம் அப்படினா நார்த் இந்தியன் ஃபுட் தான் யூசுவலா கிடைக்கும் எங்களுக்கு. One day we went to a pastor's house. ஒரு போதகருடைய வீட்டிற்கு நாங்கள் சென்றோம். And when we went there, the auntie made us some good idlis. அங்க எங்களுக்கு நல்ல இட்லி செய்து கொடுத்தார்கள். So I wanted to taste idli outside my house because I wanted to taste a different taste. நான் எங்க வீட்டுக்கு வெளியில போன பொழுது எனக்கு வேற விதமான ருசியை ருசிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால அந்த இட்லி சாப்பிட ஆசைப்பட்டேன். My mom makes a very good food. எங்க அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க. But I just wanted to taste how other people make it. ஆனா மத்தவங்க எப்படி செய்றாங்கன்னு அத பார்க்க எனக்கு ஒரு விருப்பம். When I went to the church to eat the food, நான் சபைக்கு போனப்ப ஒரு சில உணவுகளை நான் உண்ணுவேன். They used to stay in the church parsonage. சபையில நாங்க தங்கி இருக்கும் பொழுது, so she made the idli for us. அவங்க எங்களுக்கு இட்லி செஞ்சு கொடுத்தாங்க. I dipped my hand into the idli. அந்த இட்லில என் கையை நான் வச்சேன். And the batter came running out. ஆனா அதுல இருந்து மாவு வந்துருச்சு. The batter came running out. மாவு வெளியில வந்துருச்சு. It looks good outside. அது பாக்கும்போது நல்லா இருக்கு. The idli is good outside. அது பார்க்கிறதுக்கு வெளியில நல்லா இருக்கு. But it is uncooked inside. ஆனா உள்ள வேகாம இருக்கு. Such food will bring you difficult health. ஓ, அந்த மாதிரியான உணவு உங்களுக்கு உங்கள் உடலை சீர்கெடுத்து விடும். When you are an unturned cake, நீங்கள் திருப்பி போடாத அப்பத்தை போல இருப்பீர்களானால், you are going to bring issues in your pin code. ஓ, நீங்க உங்களுக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்துகிறீர்கள். In your pin code you will bring health issues. ஓ, நீங்க உங்களுடைய பின் கோட்ல ஒரு ஹெல்த் இஷ்யூஸை கொண்டு வரீங்க. Because of you people will suffer. உங்களால மக்கள் கஷ்டப்படுவார்கள். Because the demand of God
is you must be rightly cooked on both sides. ஓ நீங்க ரெண்டு பக்கமும் வேகப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். Amen. But if you are in the way of sin, நீங்க பாவத்தின் வழியில இருந்தால், if your heart is not proper, ஓ உங்களுடைய இருதயம் சரியில்லாத வழியில you இருந்தால், are like the unturned cake. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா திருப்பி போடாத அப்பத்தை போல You இருக்கிறீர்கள். are like a dove without wisdom. நீங்க ஒரு புறாவை போல, அறிவில்லாத புறாவை போல இருக்கிறீங்க. This very morning, இந்த காலை வேளையில as we see in Psalms 32 verse 5, ஓ 32:5 வசனத்தை நான் பார்க்கிறோம். சங்கீதம், finally I said sorry to God. நான் கடைசியாக கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் என்று நாம் பார்க்கிறோம். Finally I said, Lord, I am sorry about my sins. ஆண்டவரே, நான் செய்த தவறுகளுக்கு என்னை மன்னியும் என்று நான் கேட்கிறோம். He acknowledges sin toward God. ஓ பாவத்தை கர்த்தருக்கு தெரிவிக்கிறோம். You know, revival begins there. ஓ அங்குதான் எழுப்புதல் ஏற்படுகிறது. Amen. When you walk in the path of righteousness, நீங்க எப்ப நீதியான வழிக்கு திரும்புகிறீர்களோ, when you walk in the path of hallelujah, in the path of the Lord, நீதியான கர்த்தருடைய வழிகளில நடக்கும் பொழுது, when you abide by the word of God, ஓ கர்த்தருடைய வார்த்தையில நிலை நிற்கும் பொழுது, when you are cooked properly on the both sides, ஓ நீங்க ரெண்டு பக்கமும் வேகிற போல இருக்கும் பொழுது, that is where revival starts. நீங்க அங்கதான் எழுப்புதல் உண்டாகிறது. Amen. Who was Ephraim? Who was Ephraim? யாரெல்லாம் அந்த ஃப்ரேம்ல இருக்கீங்களோ? Who was Ephraim? Who is Ephraim? எப்ராயிம் யாரு? Ephraim was the son of Joseph. எப்ராயிம் யோசுவாவுடைய ஜோசப்போட பிள்ளையா இருந்தாரு. But on the way, on the way, அவருடைய வழிகள்ல, down the line after generations, அவருடைய ஜெனரேஷன்ஸ் பார்க்கும் பொழுது, they forgot the path of their forefathers. அவங்களுடைய முற்பிதாக்களுடைய அவர்களுடைய பாதைகளை மறந்து போனார்கள். Amen. Remember who his forefather was? ஓ யார் இந்த ஃபோர்ஃபாதர் தெரியுமா? Amen. Their forefather was Joseph. ஓ யோசுவா அவருடைய ஃபோர்ஃபாதராக Joseph, yes, amen. His father was, amen. If you go Abraham, Isaac, Jacob and Joseph. ஓ அவருடைய ஃபோர்ஃபாதர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று வரிசையாக வருகிறார்கள். They all went through difficulty. அவர்கள் எல்லாரும் கஷ்டத்தின் பாதைகளில் சென்றவர்கள் தான். They went through the path of righteousness. அவர்கள் நீதியின் பாதைகளில் நடந்தவர்கள். And because of that, ஏனென்று அதனால தான் God's promise was fulfilled in them. ஓ அவர்களுக்குள்ள ஒரு முழு நிறைவை கர்த்தர் கொடுத்திருந்தார். Our forefathers paid a price. அவர்களுடைய our forefathers, நம்முடைய முற்பிதாக்கள் நமக்காக பரிசு கொடுத்திருக்கிறார்கள், விலை கொடுத்திருக்கிறார்கள். We should not forget their teaching. நம்முடைய முற்பிதாக்களின் போதனைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. We should be a cooked cake on the both the sides. ஓ நாம் ரெண்டு பக்கமும் வெந்ததை போல நாம் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Amen. We will see a revival. நம்ம ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டும். Amen. When you are in the right path, you will see a revival. நீங்க சரியான பாதையில இருந்தீங்க அப்படினா நிச்சயமாகவே நல்ல ஒரு எழுப்புதலை காண முடியும். Amen. Can we all come on to our feet, please? Can we all யாரும் எழுந்து நின்று we're going to pray for a revival. நாம் ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்க போகிறோம். But before that, what is the requirement? அதற்கு முன்பதாக ஒரு சின்ன காரியம் இருக்கிறது. The requirement is that we come onto the righteous path. ஆண்டவருடைய சரியான நீதியின் வழிக்கு நாம் வர வேண்டும். Do you know, if you come to the church hall after a small fight at home, வீட்ல ஒரு சின்ன சண்டை போட்டுட்டு சர்ச்சுக்கு நீங்க வந்தீங்கன்னா, you will not be able to worship God. நீங்க உங்களால கர்த்தரை ஆராதிக்க முடியாது. That is why long back in Kerala they would say on Saturday you must fast and pray. அதனால தான் கேரளால முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் எடுப்பாங்க. Because it is a day of preparation. ஏன்னா அது ஆயத்தத்தின் நேரம், ஆயத்தத்தின் நாள். But this generation has gone behind food. அவங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன் சாப்பாட்டுக்கு பின்னாடி போய்க்கிட்டு இருக்காங்க. Has gone behind media. மீடியாக்கு பின்னாடி போய் கொண்டு இருக்காங்க. Has gone behind abusive lifestyle. ஓ கெட்ட வாழ்க்கைக்கு பின்னாடி போய் கொண்டு இருக்கார்கள். Has gone behind wrong friendship. நல்ல இல்லாத நண்பர்களோடு சேர்ந்து போய் கொண்டு இருக்காங்க. I mean, we don't spend time in preparation. நம்ம ஆயத்தத்திற்கு நாம் நேரம் கொடுப்பது இல்லை. There are many watching us live. நிறைய பேர் இந்த லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கீங்க. Tomorrow is your worship. நாளைக்கு ஞாயிறு ஆராதனை. Make sure you go to your worship hall with your hearts prepared. நாளைக்கு நீங்க ஆராதனை நடத்துகிற அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது நீங்கள் prepared-ஆ போகணும். I mean, can we pray for a true heart? நம்ம நல்ல இருதயத்திற்காக நாம் ஜெபிப்போமா? For a dove with wisdom. ஞானமுள்ள புறாவை போல இருப்பதை போல நாம் ஜெபிக்க வேண்டும். For a very wise and prudent dove. ஓ நல்ல ஞானமுள்ள சரியான ஒரு அறிவுள்ள புறாவை போல நாம் ஆக வேண்டும். Wise like a serpent, humble like a dove. ஓ தாழ்மை, புறாவை போல தாழ்மையுடையவர்களாக, நல்ல பாம்பை போல வினா உடையவர்களாக இருக்க வேண்டும். I mean, that will bring revival. அதுதான் உண்மையான எழுப்புதலை ஏற்படுத்தும். Uncompromised life. அது காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும். Heavenly Father,
We want to thank you for this wonderful time. ஆண்டவரே இந்த காலை வேளையில உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we want to be that cooked bread on both the sides. ஆண்டவரே நாங்கள் இரண்டு பக்கமும் நல்ல ஒரு அப்பத்தை போல இருக்க விரும்புகிறோம். Lord, the good well cooked cake, master, which people can eat, hallelujah, through us. நல்ல சமைக்கப்பட்ட ஆண்டவரே அப்பா நல்ல அப்பத்தை போல இருக்க நாங்கள் விரும்புகிறோம். We want to see a revival in this country. ஆண்டவரே இந்த தேசத்துல ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். Prepare our hearts as per the word of God. ஆண்டவரே எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக உம்முடைய வார்த்தையின் வழியாக. Persecution may arise. ஆண்டவரே கஷ்டங்கள் வரலாம். Difficulties may arise. துன்பங்கள் வரலாம். But Lord, give us a heart of praise. ஆனா ஆண்டவரே எங்கள் இருதயத்துல துதிக்கிற இருதயத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. Amen. Give us a heart of worship. ஆண்டவரே துதிக்கிற ஆராதிக்கிற இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. Give us an uncompromised heart. ஆண்டவரே எங்களுக்குள்ள அப்பா ஆண்டவரே நாங்கள் சரி கட்டுகிற ஒரு ஆளா இருக்க கூடாது. We pray for the ones on YouTube. ஆண்டவரே இந்த யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். Send revival in their houses. அவர்களுடைய வீடுகளில் ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. Send revival in their community. அவர்களுடைய ஆண்டவரே இருக்கிற இடத்துல அவருடைய கம்யூனிட்டில ஒரு நல்ல எழுப்புதலை கர்த்தர் தருவீராக. If somebody is sick, heal them completely right now. ஆண்டவரே யாராகிலும் பலவீனத்தோடு இருப்பார்களானால் கர்த்தர் அவர்களை சுகப்படுத்துவீராக. Amen. The Lord tells me this morning. ஆண்டவரே இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுவது. Amen. Some paper documents are going to be favorable for you. ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் உங்களுக்கு சரியாக அமைய போகிறது. Amen. When you reach, at the office, it will be favorable for you. அந்த ஆபீஸ்க்கு நீங்க போகும் பொழுது அது சரியாயிரும். At the office, it will be favorable for you. அந்த ஆபீஸ்க்கு உங்களுக்கு அது சரியாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God says, till then, keep your mouth shut. அது வரைக்கும் நீங்க அமைதியா இருக்க வேண்டும். Amen. Be quiet and see the glory of God. அது வரைக்கும் நீங்க அமைதியா இருந்து கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீர்கள். Father, we know today you will help us to stand for you. ஆண்டவரே இன்றைக்கு காலையில உம்முடைய சமூகத்துல நாங்கள் இருக்கிறோம். Last 6 days you gave us a grace to come to church and praise you every day in the morning. ஆண்டவரே இந்த காலை வேளையில வந்து ஆராதி விட்டு நாங்கள் சபையை விட்டு செல்கிறோம். Lord, tomorrow we have the early morning. Tomorrow we have the Sunday worship. ஆண்டவரே நாளைக்கு ஆராதனை ஆண்டவரே ஞாயிறு ஆராதனை இருக்கிறது. Lord, in every church, amen, may there be a revival, Father. ஆண்டவரே எல்லா சபைகளிலும் ஒரு எழுப்புதலை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. May we feel the power of God in every church. ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை பார்க்க உதவி செய்வீராக. May demons be cast out. ஆண்டவரே எல்லா பிசாசின் தொந்தரவுகள் வெளியேறி போவதாக. May the sick be healed. ஆண்டவரே பலவீனமா இருக்கிறவர்கள் சுகம் அடைவார்களாக. May the lame walk, may the blind see. ஆண்டவரே முடவர்கள் நடக்கணும். ஆண்டவரே குருடர்கள் பார்க்கணும். ஆண்டவரே may people come to the church and repent of the sins, master. ஆண்டவரே சபைக்கு வரும் பொழுது அவர்கள் மரணம் திரும்ப நாங்கள் கேட்கிறோம் அப்பா. Lord, on Monday we'll come back for the early morning worship. ஆண்டவரே திங்கட்கிழமை மீண்டும் இந்த ஆராதனைக்கு நாங்கள் வரும் பொழுது help us to come back with a heart of praise. ஆண்டவரே நாங்கள் துதியின் இருதயத்தோடு வர உதவி செய்வீராக. We pray for our church. ஆண்டவரே இந்த சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Under your mighty wings cover everybody. ஆண்டவரே எல்லார் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். Heal everybody, master. எல்லாரை சுகப்படுத்துவீராக. Lord, those who are not well, completely heal them. ஆண்டவரே யாரெல்லாம் இன்னும் கம்ப்ளீட்டா ஹீல் ஆகல அவங்களை கம்ப்ளீட்டா ஹீல் பண்ண வைங்க. We pray for Bernice. ஆண்டவரே ஒரு முகத்துக்காக ஜெபிக்கிறோம். For பர்னஸ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். For டானுக்காக ஜெபிக்கிறோம். For Daniel. ஆண்டவரே டானியலுக்காக ஜெபிக்கிறோம். For Abraham. ஆண்டவரே ஆபிரகாமுக்காக ஜெபிக்கிறோம். For எஸ்ராக்காக ஜெபிக்கிறோம். Lord, they are all unwell. ஆண்டவரே அவங்க எல்லாம் சுகவீனமா இருக்கிறார்கள். Heal them right now. அவர்களை கர்த்தர் சுகப்படுத்துவீராக. Heal them right now. ஆண்டவரே சுகப்படுத்துவீராக. Send your word and heal them, Father. கர்த்தர் இந்த நேரத்துல சுகத்தை உண்டாக்குவீராக. Tomorrow we have the guest preacher in the church. ஆண்டவரே நாளைக்கு ஆண்டவரே அப்பா விசேஷித்த ஆண்டவரே ஒருவர் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ண வருகிறார். Bring him with the anointing. ஆண்டவரே அவரை அபிஷேகத்தோடு அழைத்து வருவீராக. We are praying for every country in the world. ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். Give us all the daily bread. ஆண்டவரே கர்த்தர் அனுதின மன்னாவை தருவீராக. Give us today our daily bread. ஆண்டவரே இன்றைக்கு தேவையான மன்னாவை தருவீராக. Thank you for answering our prayers. ஆண்டவரே எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்கு நன்றி. Jesus name we pray, amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். and give the benediction.